மக்களே மக்களே இது இந்த மொட்டை பயலுக்கான பதிவு. டேய் மொட்டை, நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. உன்னை எல்லாம் ஏமாத்துறாங்க. நீ ஒரு கிறுக்கன், அதை நீயே சொல்லிக்கிற. கரெக்டு, நீ பாவம். ஆனால் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நீ நீ உன் பர்சனல், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ என்னென்னா பண்ணிக்கோ. நீ திருநங்கையாரு, இல்லைன்னா ஓரின சேர்க்கையாளனாயிரு, இல்லை நீ திருநம்பியாரு, இல்லை நீ உன்னுடைய விருப்பம். அது உன் தனி மனித வாழ்க்கை, உன் தனி உரிமை. அது உள்ளே நாங்கள் வரல. ஆனால் நீ ஏன் இதெல்லாம் நீ இப்படிலாம் இருந்து நாங்கள் ஏன் உன்னை பேசுகிறோம், திட்டுறோன்னா, நீ தேவையில்லாமல் யாரோ சொல்லி கொடுத்து அடுத்தவங்களுக்கு ஆதரவாக தனி பெண்களை, தமிழ் பெண்களை, தமிழ் பெண்ணு, தெலுங்கு பெண்ணு, மலையாள பெண் இல்லை, ஆக மொத்தத்தில் பெண்களை நீ ரொம்ப கேவலமாக பேசுகிற. நீ என்ன பேசுகிறன்னு உனக்கே சகிக்க முடியாது. அதனால் பயந்து ஓடினவங்க அதிகம். நீ நினச்சிக்காத நீ பெரிய வீராதி வீரன், நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னு. இல்லை, நீ ஒன்றும் நம்பர் போட்ட. ஆனால் சாக்கடை மனித மலம். உன்னை தொட்டால் எங்களுக்கு கேவலம், நாங்கள் அழுக்காயிடுவோம். அதனால் உன்னை விட்டு விலகிப்பானாங்கிறதுல உன்னை விட்டு ஓடலை. நீ வச்சு செஞ்சிருவேன், பொத்திக்கிட்டு இருக்கணும், இதெல்லாம் உன் டைலாக்கு. அதெல்லாம் உன்னை வச்சு செஞ்சாச்சு, நீ பொத்திட்டு போயிடணும். இப்போ உனக்கு சொல்கிறது என்னென்னா, நீ லைவில் நீ இப்போ கூட அழுகுற. ஏதோ பெண்ணு உன்னை ஏமாற்றிட்டாங்க, கேரளா பெண்மணி உன்னை ஏமாற்றிட்டாங்க, அப்படி இப்படின்னு அழுகுற. 3 வீடியோ போட்டால் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. ஆனால் அழுக கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அழுது பாவமாக இருக்கும் உன்னை பார்த்தா. ரைட், அது உன் தனிப்பட்ட பிரச்சனை. நீ ஏமாந்த பணம் கொடுத்தவன் நீ, பணம் வாங்கினவங்க உங்கள் பஞ்சாயத்தை உங்களுக்குள்ளே முடிச்சுக்குங்க. இந்த யூடியூப்லலாம் அதை போடாத, இந்த சேனலில் இதை போடாத. 1. 2வது, நீ இத்தனை நாளாக பேசுனதுக்கு பகிரங்க மன்னிப்பு. நான் இனிமேல் பெண்களையோ யூடியூப்பில் வர கமெண்டர்ஸையோ அசிங்கமாகவோ கேவலமாகவோ பழையபடி நான் பேச மாட்டேன். என்னை எல்லா பெண்களும், சகோதரிகளும் மன்னித்து விடுங்கள். நான் இனிமேல் இந்த உங்களுடைய பஞ்சாயத்துக்கே நான் வரமாட்டேன். நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு போகிறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான மன்னிப்புகள். நீ விமானியார், இல்லை கூலிக்காரனார், எப்படிலாம் எடுத்துக்கோ, இல்லை கோடீஸ்வரனார், இல்லை பிச்சைக்காரனார், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சரியா? நீ ஏமாறு, கிறுக்கனாரு, நீ புத்திசாலியார், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. உன் வாயால் இங்கே யூடியூப்பில் பெண்களை, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, உன் வாயால் இந்த பொத்திக்கிட்டு போகணும், வச்சு செஞ்சுடுவேன், பொத்திக்கிட்டு போகணும், அப்படி இப்படின்லாம் பேசிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை தினம் கிழிப்போம், தினம் வச்சு செய்வோம். யாராக இருந்தாலும் சரி. இப்போ கொஞ்சமாக பேசுகிற சேனலுக்கு எந்த பெண்களையும் தெரியாது. ஆக மொத்தம் அவங்க பெண்கள். நீ பேசுகிறது பெண்களை பேசுகிற, அதை விடாது, அனுமதிக்காது. நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடு. ஒன்று நாங்கள் பேச மாட்டோம். உன்னுடைய பேரை கூட சொல்ல மாட்டோம். உன் பேரை நான் மொட்டைன்னு கூட சொல்ல மாட்டோம். டீலுக்கு ரெடியா? டீலா சொல்லு, போடு. இல்லைன்னா ஒன்றை வச்சு செய்வோம். நீ உன்னுடைய அந்தரங்கங்கள், உன்னோட ஆதாரங்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. போடக்கூடாது, அது நாங்கள் போட மாட்டோம். ஆதாரம், சேதாரம், வீடியோ ரெக்கார்டு, அப்புறம் ஆடியோ ரெக்கார்டெல்லாம் எங்ககிட்ட நிறைய இருக்குது. போட மாட்டோம், வச்சு செய்வோம். சரியா? அதனால் நீ திருந்துற வழியப்பார். பகிரங்கமான மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடு. எந்த பெண்களையும் நான் பழையபடி ஆபாச வார்த்தைகளை பேச மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் சகோதரிகள். யாரும் நீ குறிப்பிட்டுலாம் கேட்க வேண்டாம். மொத்தமாக சகோதரிகளே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ரொம்ப ஏமாந்துருக்கிறேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, அதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு மன்னிப்பு வீடியோ ஒன்று போட்டால் உன்னை விட்டுறோம். உன்னை பற்றி பேச மாட்டோம். இல்லைன்னா நீ தான் எங்களுக்கு டைம் பாஸ். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்று வச்சு செய்வோம். சரியா? நீ பொத்திட்டுலாம் இருக்க வேணாம், உன் விஷயத்தை நீ காட்டிக்கோ. அது ஒன்று விருப்பம், சாய்ஸ் உனக்கு அந்த சாய்ஸ் கொடுத்துருக்கோம். புத்திசாலியாக இருந்தால் பயன்படுத்திக்கோ, இல்லைன்னா வச்சு செய்கிறோம். சரியா? ரைட்ரா மொட்டை, பாய்.